4வது அத்தியாயம் 105வது வசனம். நபியே, அல்லாஹ் உமக்கு அறிவித்து தந்த நேரிய வழியின்படி மக்களிடையே நீர் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகவே மீது இத்திருமறையை சத்தியத்துடன் நாம் இறக்கி வைத்தோம். நீர் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களுக்கு வாதாடுபவராய் இருக்க வேண்டாம். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே, இந்த வேதத்தை நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, மக்களிடையே நீர் தீர்ப்பு வழங்க வேண்டும். மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் சொல்லணும். அது எப்படி சொல்யூஷன் சொல்லணும்? நேரிய வழியின்படி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகவே மீது திருமறையை சத்தியத்துடன் நாம் இறக்கி இருக்கிறோம். அப்போ இந்த திருமறையை ஹக்குடன் நல்லா என்ன பண்ணியிருக்கான்? இறக்கியிருக்கான். அப்போ நீர் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களுக்கு வாதாடுபவராக இருக்க வேண்டாம். இப்போ இதில் நமக்கு பல படிப்பினைகள் இருக்கு. இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரான் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதற்கு. இதுக்காக தான் இறக்கியிருக்கேன்னு நல்லா சொல்றான். அப்போ மக்கள் மத்தியில் என்னெல்லாம் பிரச்சனை வரும்? யாரு கடவுளுங்கிறது ஒரு பிரச்சனை, எந்த கடவுள் இந்த உலகத்தை படைச்சதுங்கிற பிரச்சனை, நாம ஏன் பிறந்தோம், நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் எங்க போறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், நிர்வாகம் என்பது எப்படி இருக்க வேண்டும், இந்த நிர்வாகம் யாருக்கிட்ட இருக்கணும், யாருக்கிட்ட இருக்கவே கூடாது, இது மாதிரியான மனித வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் இருக்கு பாரு. இது எல்லாத்துக்கும் தீர்வாக தான் அல்லாஹ் குர்ஆன் இறக்கியிருக்கான். வெறும் எப்படி வழிபட வேண்டும், அல்லாஹ்வை எப்படி வழிபட வேண்டும், அந்த தீர்வு மட்டும் குர்ஆன்ல சொல்லலை. நீ முஸ்லீம்கள் எதுக்கு பயன்படுத்துறோம் குர்ஆனை? அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தும். அதில் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் என்னன்னா, தொழுகையை பற்றி 54 தடவை அல்லாஹ் பேசுறான். தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள். ஆனால் தொழுகைனா எப்படி இருக்கணும்னு குர்ஆன்ல சொல்லவே இல்லை. குர்ஆன்ல எங்கேயாவது 2 ரக்காத்துடைய சிஸ்டம் இப்படி, 4 ரக்காத்துடைய சிஸ்டம் இப்படி, முதல்ல கியாமு, 2வது ருக்கு, 3வது சுஜூது, என்ன அதுக்கப்புறம் 4வது அத்தையாத்து, இப்படி எங்கேயாவது செட்டப் இருக்கா? இல்லை. புரியுதா? நெஞ்சில் கட்டணும், இதில் கட்டணும் இல்லை. எவ்வளோ ஓதணும், எந்தெந்த இடத்துல என்ன ஓதணும், ருக்குல என்ன ஓதணும், சுஜூதில் என்ன ஓதணும், அத்தையாத்துல என்ன ஓதணும், குர்ஆன்ல எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஆனால் ஒரே வசனம் 54 வாட்டி ரிப்பீட் ஆகுது. பார்க்க போனால் அது இடைஞ்சல் தானே அது. அதாவது இந்த 54 வசனத்தில் ஒரு இடத்துல மட்டும் குர்ஆன் தொழுகை பற்றி பேசி, மீதி 53 வசனத்திலையும் தொழுகையுடைய சிஸ்டத்தை பற்றி பேசியிருக்கலாம்ல. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸோ அதுதானே குர்ஆன்ல பேசியிருப்பாங்களா. அப்போ சில விஷயங்கள் அல்லாஹ் இது ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். நாம எதெல்லாம் அக்கப்போர் பண்ணுறோம்? தொழுகையில் இப்போ பெருநாள் வந்துருச்சா, இவங்க 3 தக்பீர்காரங்க தனி, 7+5 தனி, திடல் தொழுகை தனி, என்ன அப்புறம் ஈத்கால, அதாவது நேரம் முன்னாடி நேரம், அதில் பிரச்சனை. புரியுதா? நேரத்தில் சீக்கிரம் தொழுகிற ஆட்கள் தனி, லேட்டாக தொழுகிற ஆட்கள் தனி, 4 மாற்றி தொழுகிற ஆட்கள் தனி. இதில் இவ்வளோ அக்கப்போர் பண்ணுறோம். ஆனால் உலக விவகாரங்களுக்கு ரசூல்லா குர்ஆனை வச்சு எப்படி சொல்யூஷன் சொன்னாங்க, அது இன்றைய காலத்தில், இன்றைய நவீன உலகத்தில் நாம எப்படி இன்னைக்கு சொல்யூஷன் சொல்லணும், இதுக்கு ஒரு அறிஞர் கூட்டம் உட்காந்து நம்ம என்னைக்காவது ஆய்வு பண்ணியிருப்போமா? ஆய்வு பண்ணதே கிடையாது. புரியுதா? நம்ம அறிஞர் கூட்டம் உட்காரும், இந்த பக்கம் ஒரு முஸ்லீம் இருப்பான், இந்த பக்கம் ஒரு முஸ்லீம் இருப்பான், 2 பேரும் இந்த பார்த்தீங்கன்னா அந்த கேவலமான சண்டை நீங்கள் பார்க்கணும்னா முஸ்லீம்களுடைய விவாதத்தை பார்த்தா தெரியும். சட்டசபையில் கூட ஒரு டிசிப்ளினாக பேசுவாங்க. இவர் எடப்பாடி என்ன சொல்வார்? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிம்பாரு. அவர் என்ன சொல்வார்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன் பாரு. திடீர்னு ஏதாவது வாடா போட வந்துருச்சுன்னு வச்சுங்க, சபாநாயகர் இன்டர்வெக்ட் பண்ணி என்ன பண்ணுவார்? அவை குறிப்பிலிருந்து இந்த வார்த்தையை நீக்குகிறேன். அவை குறிப்பில் அது இடம்பெறாது. அதே மாதிரி அவை குறிப்பில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீக்கிடுவாங்க. ஆனா நம்ம முஸ்லிம்கள் 2 பேர் பண்ண விவாதத்தில் உட்காந்துப்பாரு, கொடுமை. என்ன அந்த சில விவாதங்கள்லாம் பார்த்தா எல்லாம் கெட்ட வார்த்தை. முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு நடந்த விவாதம் இருக்கு. அதுல முஸ்லீம்கள் தரப்புல பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் எங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கும். அதான் என்ன விஷயம் அப்படின்னா, எது உண்மையான பிரச்சனையோ அதை நம்ம அட்ரஸ் பண்றதே இல்லை. புரியுதா? அதுல தஜ்ஜால் மிகப்பெரிய ஒரு திரையை போட்டு வச்சுட்டா. இன்னைக்கு நம்ம தொழுகையில முஸ்லீம், புரியுதா, வாழ்வியல்னு வரும்போது நம்ம எல்லாம் காஃபிர். சில சப்ஜெக்ட்ல காஃபிர், சில சப்ஜெக்ட்ல முனாஃபிக், சில சப்ஜெக்ட்ல முஸ்லீம். இப்படிதான் நம்முடைய லட்சணம் இருக்குது. புரியுதா? தஜ்ஜால் இனிமே நம்மளை ஒன்றும் கெடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆல்ரெடி தஜ்ஜாலுடைய தீன்ல தான் நம்ம இருக்கோம். ஆல்ரெடி 95% பேர் தஜ்ஜாலுக்கு சஜ்தா பண்ணிட்டு தான் இருக்கோம். அது எப்படிங்கிறது மறுமையில் உங்களுக்கு அல்லாஹ் விளக்குவா. நீங்க குர்ஆனை சிந்திச்சு பாருங்க, அப்பப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனைங்கிறது சொல்றேன். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அநியாயம், அதாவது நம்பிக்கை துரோகம் செய்பவர்களுக்கு நீங்க வாதாடக்கூடாதுங்கிறான். இப்ப இது என்னமோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. புரியுதா? இதுக்கு தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோட குர்ஆன் பொருத்தி பார்க்கணும், இல்லைன்னா குர்ஆனே புரியாதுங்கிறோம். இப்ப என்ன நம்பிக்கை துரோகம் செஞ்சவன் யாரு, என்னத்த ரசூலுல்லாஹ் வாதாடினாங்க, இது என்ன பிரச்சனை, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்க்கணுங்கிறோம்.
இது வெறும் ஹதீஸ் ஹதீஸ் பார்த்தோம்னா ஹதீஸ்ல இருக்காது, சீரத்துல வரும். புரியுதா? ஹதீஸுங்கிறது தனி கலை. அது வந்து எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி ஜக்காத்து கொடுக்கணும், இதுக்கு ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியா வர்ற விஷயங்கள் தனி. அதுல வந்து செகண்ட் ஃபில்டர், டபுள் ஃபில்டர், ட்ரிபிள் ஃபில்டர்லாம் நடக்கும். ஒரு ஆள் ஒரு செய்தி சொல்றாருன்னா அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா சீரத்துங்கிறது ரசூலுல்லாஹ்வோட ஓவரால் ஒரு இமேஜ் இருக்கும். இப்போ ரஹீக்குங்கிற ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்க, புரியுது? அதே மாதிரி நான் பேசின அந்த கர்பலா தொடர், அது வந்து பார்த்தீங்கன்னா சீரத்து ஃபுல் ஸ்ட்ரக்சர். ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப் வந்து எப்போ நபியானாரோ அங்கிருந்து மரணிச்ச வரைக்கும். இந்த உமர் சீரிஸ் கூட எடுத்தீங்கன்னா ஒரு வகையான சீரத்து உடைய அந்த இமேஜ் வந்து புரிஞ்சுக்கிறது தான். இப்போ இந்த இடத்துல சீரத்து தான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு.